ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எவ்ரிடே வைப்ஸ் வித் அஹானா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், நல்ல திக்காக க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி ஏன் ஸ்டைலில் இந்த கருவாட்டு குழம்பை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டு அதில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நெத்திலி கருவாடையும் 2 துண்டு கருவாடையும் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வைங்க. ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மறக்காமல் இந்த துண்டு கருவாடில் ஊற வச்சதுக்கப்புறமா அதில் உள்ள செதிலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி 4 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். மறக்காமல் இந்த டிஷ்க்கு மண் சட்டி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் டிஷ்ஷுக்கு இன்னும் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 8 பல் பூண்டு நீல வாக்கில் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி கட் பண்ணி அதையும் இந்த பூண்டோடு சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது நான் வெங்காயம் வதங்கிறதுக்காக இதிலேயே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கண்ணாடி பதத்துக்கு வரணும். அடுப்பு நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது இந்த குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெடி பண்ணி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ வெங்காயம் ஒரு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. இப்போது நீங்கள் வெட்டி வச்ச அந்த தக்காளியை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறோம். இதுக்கு 3 மசாலா தான்: மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். இப்போது மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு இன்னும் திக்காக வேணும், மசாலா வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இதில் நாம் ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து புளி கரைசலை சேர்த்துக்க போகிறோம். இதை இப்போது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட நாம் கொஞ்சமாக தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் தேங்காய் பாலாகவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் விழுதாவும் அரைச்சி திக்காக சேர்த்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு நல்ல கிளறி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு வைக்க போகிறோம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது, அதனால் ஒரு நிமிஷம் போதுமானதாக இருக்கும். 1 மினிட் ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கருவாட்டு குழம்பு கதன்னு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவாடை இடித்து சேர்த்துக்கோங்க. இப்படி இடித்து சேர்த்துக்கிறப்ப கருவாட்டு குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் கருவாடு வாயில் படுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நெத்திலி கருவாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சுடுங்க. 3 மினிட்ஸ் இருந்தால் போதும், கருவாடை நல்லா வெந்துடும். லாஸ்ட்டாக கருவாட்டு குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது குழம்புக்கு இன்னும் ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். கருவாட்டு குழம்புன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் லாஸ்ட்டாக நீங்கள் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸுக்கு, அப்புறம் தோசை, இட்லி, நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். குட் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.